ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 7ல் எபிசோட் 87 ஷோ டவுன் யாம்சா vs டென்ஷினான். ஸோ ஸ்டார்டிங் சீனில் போட்டி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அதுக்காக எல்லா மக்களும் ஸ்டேடியம் எல்லாமே ஆரவரப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்போ இந்த சைடு நம்ம புல்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மறுபடியுமே நம்ம மாஸ்டர் எங்கேயோ காணா போயிட்டாராங்க. அவர் இந்த வாட்டி எங்கே போனாலும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், ஒழுங்காக அவரை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற நம்ம புல்மா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ போட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே நம்ம ஆளுங்க எல்லாருமே, அதாவது போன ரவுண்டில் ஜெயிச்சு இப்போ அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆன அந்த 8 பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே உள்ளே இருந்துக்கிட்டு இருக்க. அந்த டைமில் நம்ம ஒத்தக்கண்ணா இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம டின்னு, அவன் இங்கே இருந்து வராங்க. வந்தவன் இவங்க கிட்ட பேசுகிறான். பரவாயில்லையே, நீங்கள் இன்னுமாவது உள்ளே இருக்கீங்க, இந்த ரவுண்டு வரைக்கும் வருவீங்க, நான் நினச்சி கூட பார்க்கலடா, தோத்தாங்களீங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரையும் பார்த்து வெறுப்பேற்ற. இவங்களுமே இதுக்கப்புறம் நீ பேச முடியாது, பேசுறதுக்கு உன் வாய் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம யம்சாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பூனைக்காரர் இருக்காரு பார்த்தீங்களா, அதுவும் நம்ம ஊலாங்கு, இவங்க 2 பேரும் மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் நம்ம மாஸ்டர் ரோஷி இருந்தார்ல, அவரை தேடிக்கிட்டு நிற்கிதுங்க. அதுலேயும் நம்ம ஊலாங்க இருக்காரு பார்த்தீங்களா, அவர் எல்லா இடமும் தேடிக்கிட்டு இருக்காரு. இப்படியே தேடிக்கிட்டு இருந்தவர் ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டி பாத்ரூமில் தானே எப்பயுமே நம்ம ரோஷி இருப்பார். அதனால பாத்ரூமாக தேட போறேன்னு ஒரு பாத்ரூம் டோரையுமே திறந்து தேடிக்கிட்டு வராருங்க. அப்படி தேடிக்கிட்டு வந்தவர் ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களோட பாத்ரூம் டோரை திறக்க உடனே இவர் லேடின்னு தெரிஞ்சோடனே இந்த லேடி கத்துவாங்க. கத்துனோடனே இவருக்கு செம ஹாப்பி, ஓ லேடிஸ் தானே அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருக்க. உடனே இந்த லேடி ஒரு அடி அடிக்கும் பாருங்க நம்ம ஊலாங்க. அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஏன் இப்போ என்ன அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா தாங்க தெரியும், அது வந்து லேடிஸ் பாத்ரூமா இருக்கும். அது எதுனே தெரியாம நம்ம தலைவன் உள்ள போயிருப்பா. அப்படி இப்போ இந்த பக்கம் நம்ம ஊலாங்க பூனை, இவங்க 2 பேரும் வந்து நம்ம புல்மா கிட்ட சொல்லுவாங்க, புல்மா நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் புல்மா, ஆனால் மாஸ்டர் ரோஷி எங்கனே தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம புல்மாவுக்கு பயங்கரமான கோபம் வருங்க. கரெக்டாக அந்த டைமில் பேசிக்கிட்டு இருக்க நம்ம கிரண் வந்து பேசுறாரு, நீ எங்கே தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சாவறதா அவன் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி எங்கேயாச்சும் மறைஞ்சு தலைமறைவாக போயிருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்களை இன்னுமே வெறுப்பேத்த. இப்ப இந்த பக்கம் நம்ம அம்பையர் போன தடவை கோட் சூட் போட்ட ஒருத்தன் இவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணாம பாருங்க, அவன் இந்த தடவையும் வராங்க. வந்த உடனே அவன் இவங்க எல்லாருமே போட்டியாளர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட, அப்ப நம்ம யாம்சா எல்லாருமே வராங்க. அப்படி வர இந்த தடவை போட்டிக்கு போன தடவை மாதிரியே தான் செலக்ட் பண்றாங்களாம். அதாவது இவங்க 8 பேரோட பேர் எழுதின சீட்டை வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டிருக்காங்களாம். அதுல இவன் கூப்பிடுற ஆளு வந்து யாராரு இதை எடுக்கிறாங்களோ அவங்க அந்தந்த ரவுண்ட்ல அவங்கவுங்க கூட வந்து போட்டி போடுவாங்க. இதுதான் வந்து இந்த போட்டியோட ரூல்ஸ்ங்கிற மாதிரி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஜாக்கியை வந்து கூப்பிடுறாருங்க. நம்ம ஜாக்கியை கூப்பிட அந்த டைம்ல நம்ம ஜாக்கி இருக்காரு பார்த்தீங்களா, அவரை பார்த்துக்கிட்டு ஒரு ஓனாய் மனுஷன் சரியான காண்டில் இருக்கான். இதை பார்த்த நம்ம ஒத்த கண்ணை, ஏன்பா உனக்கு அவரை பிடிக்கலையா, அவர் மேலே இவ்வளவு கோவமா இருக்குன்னு கேட்க, நீ செவனின்னு வாய முடிக்கிட்டு, அது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த ஓனாங்கார சொல்லிடுறாங்க. ஆனா என்ன காண்டோ தெரியல, நம்ம ஜாக்கி மேல பயங்கரமா கோவமா இருக்கு. இப்ப செகண்ட் நம்ம யம்சாவை கூப்பிடுறான். நம்ம யம்சா உள்ள வந்தவன், அவன் அந்த சீட்ல ஒரு இதை எடுக்க போவ திடீர்னு நம்ம ஒத்தக்கண்ணா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கூடயே ஒரு சின்ன பையன் இருந்தான் பாருங்க, குழந்தை பையன். அவங்கிட்ட சொல்லி நான் இவன் கூட சண்டை போடணும், உன் மந்திர சக்தியால அதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம யமச்சா உள்ள சீட் எடுக்க போவ இவன் அவனோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அந்த சீட் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாங்க. கரெக்டா கொலாப்ஸ் பண்ணி இவனோட இது வர மாதிரி கரெக்டான ஒரு சீட்டு வர நம்ம யமச்சாவுக்குமே ஒரு நம்பர் வருது, அவருமே வந்து அங்க நிக்கிறாரு. அடுத்தது நம்ம கிரில்லின் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வராருங்க. அவர் வந்தப்பையும் இவன் என்ன பண்றான், சீட்டு எல்லாத்தையும் கழிச்சு கிரில்லினுக்கு ஒரு நம்பர் வரவழைக்கிறான். அடுத்தது நம்ம ஊல்ஃப்மேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை கூப்பிடுறான். அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பேர் எடுக்க சொல்ல அவன் என்ன பண்றான், கிட்டக்க வந்து எடுக்க என்ன ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடு, நான் ஒன்றும் ஊல்ஃப்மேன் இல்லை, என் பேர் மேன் உல்ஃப். ஏன்னா ஊல்ஃப்மேனுங்கிறவன் வந்து நிலா வெளிச்சத்துல தான் வந்து மனுஷன் ஊல்ஃபா மாறுவான், ஆனா நான் நிலா வெளிச்சத்துல ஊல்ஃப்ல இருந்து மனுஷனா மாறுவேன் அப்படின்னு இவன் சொன்னோடனே, சரிப்பா ஏதோ மாத்தி தெரியாம சொல்லிட்டேன், மேன் உல்ஃப் நீ வந்து ஒரு சீட்டை எடு அப்படின்னு சொல்ல இவனோட மந்திர சக்தியால இந்த ஊல்ஃப்மேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை நம்ம ஜாக்கி மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு கூட போட்டி போடுற மாதிரி மாத்தி விட்டுறாங்க. அடுத்தது இந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு சீட்டை எடுக்க போவ அவனே அவனுக்கு பிடிச்ச மாதிரி சீட்டை எடுத்துக்கிறான். இப்ப இவன் நம்ம கிரில்லினோட சண்டை போடுற மாதிரி ஒரு சீட்டை எடுத்துக்கவும் செய்யறான். கடைசியா நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவர் மட்டும் தான் பாக்கி இருக்காரு. அவரும் ஒரு சீட்டை எடுக்க கடைசி நம்பர் 8ன்னு ஒண்ணு இருக்கு, அதுல போய் இப்ப அவரோட நின்னுறாருங்க. இப்ப ஒரு வழியா இதுல உள்ளவங்க எல்லாருமே இந்த சீட்டை எடுத்துடுறாங்க. சீட்டை எடுத்தவங்க எல்லாருக்கும் யாராரு கூட சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம அம்பையர் சொல்றாருங்க. அதாவது நம்ம யம்சா இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம டியான் 3 கண்ணன் கூட சண்டை போறதா சொல்றாங்க. அடுத்தது 2வது நம்ம மேன் உல்ஃப் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம மாஸ்டர் ஜாக்கி இருக்காரு பாத்தீங்களா, அவரு கூட சண்டை போடணுமா.
மூணாவது நம்ம கிர்லின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த சின்ன குழந்தை இருக்கான் பாருங்க, அவன் கூட தான் அவன் சண்டை போடணுமா. இப்ப அடுத்தது நம்ம கோகு இருக்காருல, அவர் யாரோ பண்புட்டா அப்படிங்கிற இவங்க கூட சண்டை போடணுமா. இப்ப 4 பேரு இவங்க கூட தான் சண்டை போடணுங்கிற மாதிரி பிரிச்சு சொல்ல, இப்ப இவங்க எல்லாருமே கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிர்லின் சொல்றாரு, மாஸ்டர் நம்ம எப்படியோ மாஸ்டர் நமக்குள்ள நம்ம யாருமே சண்டை போட்டுக்க வேணாம், இது எப்படி எதர்ச்சியா நடந்ததோ என்னமோ தெரியல, நம்ம யாருமே நமக்குள்ள சண்டை போட்டுக்காத மாதிரி நமக்கு சீட்டு வராம போச்சு அப்படின்னு பேச, நம்ம மாஸ்டரும் சொல்றாரு, எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு, இது ஏதோ எதர்ச்சியா நடந்த மாதிரி எனக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கி சான் பேசிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், நான் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணினேன், அவங்க எல்லாருமே வேற வேறையா பிரிச்சுட்டு இனி போட்டியில அவங்கள பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் போட்டி நடக்கிற ஸ்டேடியமை காட்டுறாங்க, மக்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப டீம் இருக்காங்க பாத்தீங்களா, இருந்தாலும் அவங்க இன்னும் மாஸ்டர் வரலையா, அவர் எங்க போனாரு, என்னத்தை தேடிங்கிற மாதிரி ரொம்பவே குழம்பி போயிருக்க. நம்ம புல்மா போய் ஊழாங்கு அந்த பூனை இவங்களை நம்பவே இல்லை, நீங்க போய் மறுபடியும் ஒழுங்கா தேடுங்க, அவர் எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு நம்ம புல்மா சொல்ல, அந்த கேப்ல கரெக்டா இந்த பக்கம் நம்ம கிரண் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்துடுறான். நீங்க கவலைப்பட வேணாம், அவனை தேடுறதுக்கான முழு இது நானே பண்ணிட்டேன், என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன தெரியுமாங்க இவன் பண்ணியிருக்கான், பக்கத்துல மைக் செட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இவர் காணா போன மாதிரி அனௌன்ஸ் பண்ண சொல்லிடுறாரு. அதான் அவன் என்ன அனௌன்ஸ் பண்றானா, இந்த மாதிரி வயசான ஒருத்தவர் காணா போயிட்டாரு, அவருக்கு கிட்டத்தட்ட 300 வயசு இருக்கும், தலைமுழுக்க முடியலாம வழுக்கையாவே இருக்கும், அவர் நம்மளோட முகம் கூட அவர் மண்டையில தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவரு வந்து இவரோட பேரை அனௌன்ஸ் பண்ண, இப்ப உள்ள நிக்கிற நம்ம பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே ஒரே குழப்பமாயிடுது, இவங்க எதுக்கு ஓ மாஸ்டர் ரோஹித் அப்ப மறுபடியும் காணா போயிட்டாரா, இது வேற ஒரு வேளை உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமா என்னன்னு தெரியாம இவர் காணா போயிட்டாருன்னே நினைச்சு உள்ளவங்க எல்லாம் குழம்பி போய் தாங்க நிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம புல்மாவுக்கு பயங்கரமான கோபம், இந்த வேலையை நீங்க ஏன் பாக்குறீங்க, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் தெரியுங்களா, இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும், நீங்க அவரை இப்படி தேடணுங்கிற அவசியம் இல்ல, நீங்க மறுபடியும் எங்களை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம புல்மா கோபப்பட, இப்ப இந்த பக்கம் போட்டிக்காக இடி முழங்குற அளவுக்கு அங்க உள்ள மேளம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே முழங்கப்படுதுங்க, பக்கத்துல உள்ள மணி எல்லாமே அடிக்கப்படுது. இப்ப நம்ம அம்பையர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இங்க பேசுறாரு, ஒரு வழியா இதோட 22வது மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டி இப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி, போட்டியில முன்னாடி உள்ள அதே ரூல்ஸ் தான் இப்பயும், யாரு கடைசி வரைக்கும் சண்டை போடுறாங்களோ அவங்க தான் வின்னு, இந்த போட்டியில தனக்கு முடியாது அப்படின்னு விட்டு கொடுக்கறவங்களா இருக்கட்டும், ரிங் அவுட் ஆகிறவங்களா இருக்கட்டும், அப்படியே ஒருவேளை உள்ள நாக் டவுன் ஆகி 10 எண்ணுவேன், அந்த 10 எண்ணத்துக்குள்ள யாரு எழுந்திருக்கலையோ அவங்க இந்த 3 ரக போட்டியாளர்கள் வெளியேற்றப்படுறாங்க. இப்பயே சொல்லிடுறேன், இந்த போட்டி ரொம்பவே கடுமையா இருக்க போது, இதுல இருந்து வெளியேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இப்பயே வெளியேறலாம் அப்படின்னு இவன் சொல்ல, ஒரு வழியா முதல் போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பக்கம் நம்ம யமச்சா அப்புறம் டயன் இவங்க 2 பேரும் போட்டிக்கு வந்து நிக்கிறாங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாம் கரகோஷம் எழுப்ப அப்படியே உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க, நம்ம அம்பேரு 2 பேரை பத்தியுமே சொல்றாரு. இங்க நிக்கிற யமச்சா மாஸ்டர் ரோஷி கிட்டத்தட்ட மார்ஷல் ஆர்ட்ஸோட தந்தைன்னு அழைக்கப்படுறவரோட ஸ்டூடெண்ட், அங்க நிக்கிற நம்ம டியானும் சாதாரண ஆளு கிடையாதுங்க, அவன் மாஸ்டர் கிரேன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளு. இவங்க 2 பேரோட சண்டை எப்படி இருக்குன்னு நீங்களே நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையுமே உற்சாகப்படுத்த, இப்ப ஒரு வழியா போட்டி ஆரம்பமாக. இந்த பக்கம் நம்ம கிர்லின் சொல்றான், அவனெல்லாம் ஈஸியாவே நம்ம யமச்சா தோக்கடிச்சிருவான் அப்படின்னு சொல்ல, நம்ம கோகு சொல்றான், நீ அவனை ஒன்னும் அவ்வளவு ஈஸியா இது பண்ணாத, அவன் ரொம்பவே டஃப்பானவன், நானே ஒரு தடவை அவன்கிட்ட சண்டை போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டான், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டியானை பத்தி ஏற்கனவே கோகுக்கும் அவனுக்கு ஒரு சின்னதா சண்டை நடந்திருக்கும் பாத்தீங்களா, அத நம்ம கிர்லினு கிட்ட நம்ம கோகு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சொன்ன உடனே இப்ப மறுபடியும் இவங்களுக்கான சண்டை ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல நம்ம யமச்சா இங்கே இருந்து ஒரு உதைக்க வர, அதை டியானு ரொம்பவே அழகா தடுத்துறாங்க. தடுத்துட்டு இப்ப அவன் சரமாரி அடிக்க யமச்சா எல்லா அடியுமே ஒண்ணு விடாம டாட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே இது பண்ண நம்ம யமச்சா இருக்காரு பாத்தீங்களா, அவர் இங்கே இருந்து பறந்து வந்து ஒரு ஒண்ணு உதப்பாரு பாருங்க, அவ்வளவு பெரிய உதையோட போர்ஸா அவன் வெறும் கையாலேயே தடுத்துறான். இப்ப 2 பேருமே மாறி மாறி, இப்ப இவன் ஒரு அடி அவனை அடிக்க, அவன் ஒரு அடி இவனை அடிக்க, என்னமோ கண்ணாடி முன்னாடி சண்டை போடுற மாதிரி 2 பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க, ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் சளைச்சவன் இல்லைங்கிற மாதிரி. இப்ப இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இங்க இருந்து நம்ம யமச்சா இருக்காருல, அவரோட காலில் ஒரு அடி அடிச்சு நம்ம யமச்சாவை அப்படியே கீழே உதச்சி கீழே தள்ளி விட்டுறாருங்க. தள்ளி விட்ட யமச்சா கீழே படுக்க, அவனை மறுபடியும் அங்கே இருந்து அடிக்க வர, நம்ம யமச்சா அப்படியே உருண்டே இவனோட அடி எல்லாத்துல இருந்துமே தப்பிச்சு அப்படியே ஏர்ல பறக்கிறாருங்க. ஏர்ல பறந்தவரை விடாம நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இங்க இருந்து ஏர்ல பறந்து இப்ப தரையில நடந்த சண்டை மேல 2 பேருக்கும் ஏர்ல நடக்க ரொம்பவே பயங்கரமா அடிவலை. நம்ம யமச்சா மேலே இருந்து அவனை ஒரு அடி அடிப்பான் பாருங்க, அவன் அடி வாங்கிக்கிட்டு அப்படியே கீழே வந்து நிக்கிறான்.
அந்த பக்கம் அவன் நிக்க, இந்த பக்கம் இவன் நிக்க, ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுறானுங்க. அப்படிதான் நிக்கிறானுங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியமா இருக்கு. நம்ம அம்பேருமே இதுதான் போட்டி, இது வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகி இவ்வளவு நேரமும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவன் சளைச்சவன் இல்லைங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அம்பேர் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம யமச்சா இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, நான் நினைச்சதை விட இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், நான் இன்னமும் இவனை ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல, நமக்கு டஃப் கொடுக்குற மாதிரியே இவன் இருக்கான் அப்படின்னு இவனும் நினைக்க, இந்த பக்கம் நம்ம மூணு கண்ணா இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே ஒரு பக்கம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், பரவாயில்ல, நான் நினைச்சதை விட இவனும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன்கிட்ட கொஞ்சம் வந்து நான் பார்த்துதான் மோதணும், நான் பார்த்ததுல ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு நிகரா ஒருத்தன் இருக்கானா அது இவன் தான், இவன் கதையை சீக்கிரமே முடிச்சாகணும்னு இவனும் நினைக்க, இப்ப மறுபடியும் நம்ம ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் உன்னை விடக்கூடாதா, எங்களோட புது டெக்னிக்கை உனக்கு இறக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம யமச்சா அவனோட டெக்னிக்கை இறக்கிக்கிட்டு சண்டைக்கு நிக்க, இவனும் அவனோட டெக்னிக்கை இறக்கிக்கிட்டு நிக்க, ரெண்டு பேரும் எதிரெதிர பார்க்க இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.